Good morning students. Cost accounting la batch cost la exercise sum number 3 பார்க்கலாம். First question read பண்றேன். A contractor has to supply 10,000 paper cones per day. ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, பேப்பர் கோன் கான்ட்ராக்டர். அவர் ஒரு நாளைக்கு 10,000 பேப்பர் கோன்ஸ் சப்ளை பண்றாரு. எத்தனை நாள் அவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 320 days in a year. ஒரு வருஷத்துக்கு 320 நாள் அவர் பேப்பர் கோன் பண்றாரு. அப்போ ஒரு நாளைக்கு 10,000 பேப்பர் கோன்னா 320 டேஸ்க்கு எவ்வளோன்றதை மல்டிப்ளை பண்ணி வேல்யூ ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? He finds that when he starts the production, he can produce 20,000 units a day. இவர் அப்போதான் கண்டுபிடிக்கிறாரு நம்மளால ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு பார்க்க போது அவருக்கு 20,000 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்றாருன்றது தெரிய வருது. The cost of holding a paper cone for 1 year எவ்வளவு? 2 பைசே. அதாவது ஒரு வருஷத்துக்கு அவருக்கு இந்த பேப்பர் கோன் தயார் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகுதுன்னா 2 பைசா செலவாகுது. ஓகேங்களா? ஒரு பேப்பர் கோன் செலவு பண்றதுக்கு ஒரு வருஷத்துல 2 பைசா ஆகுது. செட்டப் ஆஃப் காஸ்ட் ப்ரொடக்ஷன் ரன் எவ்வளவு? 20 rupees. இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஷுட் ப்ரொடக்ஷன் ரன் பி மேட்? எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ப்ரொடக்ஷன் வந்து ரன் ஆகுதுன்றத கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், அந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ சப்ளை பண்றாரு அந்த பேப்பர் கோனு? 10,000 யூனிட்ஸ். ஒர்க்கிங் டேஸ் எவ்வளவு? 320 ஒர்க்கிங் டேஸ். அப்போ 320 நாளைக்கு ஒரு நாளைக்கு 10,000 யூனிட்ஸ்னா 320 நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 32 லட்சம் யூனிட்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு பர் ஆனம். ஆனுவல்லி அவர் எவ்வளோ சப்ளை பண்றாரு, எவ்வளோ டிமாண்ட் இருக்கு? 32 லட்சம் யூனிட்ஸ் அவருக்கு டிமாண்ட் இருக்கு. செட்டப் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 rupees கொடுத்துருக்காங்க. ஹோல்டிங் காஸ்ட், அதாவது ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு பேப்பர் கோன் ரெடி பண்றதுக்கு அவருக்கு எவ்வளோ ஆகுது? 2 பைசா ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ரொடக்ஷன் ரேட், அதாவது ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றாரு பேப்பர் கோன்? 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு. இதுதான் கொஸ்டினோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ நம்ம சம பார்க்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் EQB எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன்று டேஸ் ரிக்வயர்ட் பர் பேட்ச், ஒரு பேட்சுக்கு எத்தனை நாள் இவர் ப்ரொடியூஸ் பண்றாருன்றது தெரியணும். ஃபைனலாக தான் நமக்கு என்ன தெரியும்? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த 3வது ஸ்டெப்ல தான் தெரியும். எடுத்த உடனே ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ EBQ உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா என்னது? 2 × U × S / C. 2 ஃபார்முலா ரூட் ஆஃப் 2 கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ கொஸ்டின்ல இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேங்களா? யூனா என்னது? யூசேஜ் ஆஃப் யூனிட், யூசேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இல்லைன்னா டிமாண்ட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ். எவ்வளோ யூனிட்ஸ் டிமாண்ட்ல இருக்கு? 32 லட்சம் யூனிட்ஸ் டிமாண்ட்ல இருக்கு. அப்போ 32 லட்சம் போட்டுக்கிறோம். இன்ட்டு செட்டப் ஆஃப் டைம் எவ்வளவு? எஸ்னாக்க 20 rupees டிவைடட் பை அவருக்கு ஒரு கோன் ரெடி பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகுது? 2 பைசேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ டிவைடட் பை 2 பைசே போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா ரூட்டுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு வருது? 64 crores வருது. ஓகேங்களா? 64 crores ரூட்ல நம்ம எடுத்தோம்னாக்க, ரூட்ல இருந்து கேன்சல் பண்ணோம்னாக்க 80,000 யூனிட்ஸ். அப்போ EBQ வேல்யூ எவ்வளவு? 80,000 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்னது? டேஸ் ரிக்வயர்ட் பர் பேட்ச். ஒரு பேட்சுக்கு எத்தனை டேஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஃபார்முலா என்னது? டேஸ் ரிக்வயர்ட் பர் பேட்சுக்கு EBQ டிவைடட் பை ப்ரொடக்ஷன் பர் டே. EBQ வேல்யூ இப்போதான் கண்டுபிடிச்சோம், 80,000 யூனிட்ஸ். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் பர் டே எவ்வளவு? ஒரு நாளைக்கு அவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க 20,000 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு போட்டிருக்காங்க. அப்போ EBQ டிவைடட் பை ப்ரொடியூஸ் பர் டேன்றது 80,000 டிவைடட் பை 20,000 கேன்சல் பண்ணோம்னா 4 days. அப்போ ஒரு பேட்சுக்கு எத்தனை நாள் தேவைப்படுது? ஒரு பேட்ச் ஓட்டுறதுக்கு 4 நாள் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போதான் நமக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஃபார்முலா இருக்கு. டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் டிவைடட் பை டேஸ் பர் பேட்ச். டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் எத்தனை டேஸ் அவங்களுக்கு ஒரு வருஷத்துல இருக்கு? 320 days இருக்கு. ஓகேங்களா? டிவைடட் பை டே பர் பேட்ச். ஒரு பேட்சுக்கு எத்தனை டேஸ் தேவைப்படுது? 4 days. ஓகேங்களா? 320 டிவைட் பை 4 போட்டோம்னா 80 டைம்ஸ். இப்போ ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன் எத்தனை டைம்ஸ்? 80 டைம்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.